லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. நீ போன கொடு. ஹலோ, நீ இமிடியேட்டா ஹாஸ்பிடலுக்கு வாமா. ஒரு சீரியஸ் கேஸ், உடனே பிளட் ரெடி பண்ணி ஆகணும். முதல்ல உன் கழுத்துல தாலி அறுத்து, அதுக்கு அப்புறம் நீ எங்க வேணா போ. என்னடா அவதான் ஏதோ பேசுறா, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. அப்பா எனக்கா கொஞ்சம் அமைதியா இருங்க. இனிமே உங்ககிட்ட யாராவது உதவின்னு வந்து கேட்டா உங்களால முடிஞ்சா அந்த உதவி நீங்க மறக்காம செய்யணும். ப்ராமிஸ் பண்ணுங்க. அழகான நல்ல பொண்ணு நம்ம நந்தினி. அவ சித்தி சித்தப்பா அவளை தாம் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க.
முகூர்த்த நேரம் தள்ளி போனாலும் பரவாயில்லைன்னு நந்தினியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு நந்தினியை புரிஞ்சுக்கிட்ட நல்ல மாப்பிள்ளை தான் நந்தினி கிடைச்சிருக்காரு. இப்படி எல்லாரும் நல்லவங்களா இருக்கும்போது இவங்களை எல்லாம் விட்டுட்டு நந்தினிய கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே வந்தா? அப்படி என்னதான் கதை நந்தினி வாழ்க்கையில் நடந்திருக்கு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? இந்த தொடரை தொடர்ந்து பார்க்கலாமா? என்னங்க என்னங்க இதோ வரமா. என்னம்மா காஃபி கொண்டு வந்திருக்கியா? ஐயோ நந்தினி வரா. என்ன கேட்டா ஆபீஸ் போயிருக்கேன்னு சொல்லிரு. என்னங்க ஏய் இல்லன்னு சொல்லு. அண்ணா இந்தாங்க. நான் வேணா வெயிட் பண்ணுவாமா? இல்ல இல்ல வேண்டாம். மருமகளே நந்தினி வர்றா. என்ன கேட்டா இல்லைன்னு சொல்லிரு. நீ உள்ள போயிரு. எதுக்கு இந்த நந்தினியை பத்தி இவங்க 2 பேரும் ஓடுறாங்கன்னு தெரியலையே. அக்கா 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 யாரு? அக்கா நந்தினியா? அதான் நந்தினியா? வா வா வா. மாமா வீட்ல இருக்காரா? அவர் அப்பவே வெளில போயிட்டாரு. அப்ப தாத்தா? அவரும் தான். சரி நீ போயிட்டு அப்புறமா வா. எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரியா? மாமா தாத்தா 2 பேருமே வீட்ல இல்லையா? அப்ப மாமா பத்தின ஒரு சீக்கிரட்ட சொல்லிட வேண்டியதுதான். ஏய் என்ன சீக்ரெட்? உங்களுக்கு தான் கிச்சன்ல வேலை இருக்குல்ல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் அப்புறமா வருவேன்ல, அப்ப கண்டிப்பா சொல்றேன். ஏய் நில்லு நில்லு. என்ன நந்தினி வீடு தேடி வந்திருக்க, வெறும் வயித்தோட அனுப்ப முடியுமா? அதனாலதான் கிச்சனுக்கு போய் காபி போடலான்னு போனேன். ஓஹோ. ஆமா ஏதோ சொல்ல வந்தியே, என்னது அது? அக்கா மாமா தப்பு பண்றாருக்கா. அவர் ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருக்காருக்கா. நான் எங்க சுத்துனேன்? நான் அப்பவே பார்த்து கேட்கணும்னு நினைச்சேன். அவர் ஹோட்டலுக்கு போய் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்ல 2 ஸ்ட்ரா போட்டு இவர் அந்த பொண்ணு குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வயசுல அவருக்கு தேவையா? என் வீட்டுக்காரர் அப்படி செஞ்சாரு. செய்வாரு செய்வாரு. என்கிட்டயும் அப்படி செஞ்சு மயக்க நாள் தானே. அக்கா அது மட்டும் இல்ல, சாமி கும்பிடலான்னு கோயிலுக்கு போனா அங்க கோயில்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் சைட் அடிச்சிட்டு இருக்காரு. 40 வயசுல இது அவருக்கு தேவையா? அக்கா 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 கோயிலே விட்டு வைக்காதவரு அந்த பொண்ணு கூட பார்க் பீச் சினிமான்னு ஒவ்வொரு சண்டேவும் சுத்துறாருக்கா. என்னென்னமோ சொல்றாளே. என் பையன் என்ன விட மோசமா இருக்கானே. சரி இத பத்தி அவர்கிட்ட கேட்கலான்னு வந்தா வீட்லயே இருக்க மாட்டேங்கிறாரேக்கா. அக்கா இது பாருங்க, இது உங்க வாழ்க்கை, இது கெட்டு போயிட கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நீங்க தாக்க ஜாக்கிரதையா பாரு. என்கிட்ட சொல்லிட்டல, இனிமே அந்த ஆளை என்ன செய்யறேன்னு பாரு. அந்த ஆளா? ஆமா, பொண்டாட்டிய மதிக்க தெரியாதவருக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு. சரி அவர் கூட சுத்துறாளே அந்த சிரிக்கி யாரு? ஏங்கா? நான் அவளை 2ல 1 பாக்கணும். அக்கா நீங்க இப்படி கேப்பீங்கன்னா நான் அப்பவே போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். அந்த போட்டோவை காட்டு, அவரை உண்டுலன்னு பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் விட்டோம் இவ இப்பவே டைவர்ஸ் வாங்க வச்சிருவா. ராதா ராதா ராதா, நந்தினி சொல்றத நம்பாதம்மா. நான் ஏகபத்தினி விரத. உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நிமிந்து கூட பார்த்தது இல்லம்மா. அத நீங்க சொல்லிதான் தெரியணுமா? பாருங்க போட்டோல கூட என்ன பார்க்காம எவ்வளவு செலவாயிடுச்சுன்னு செல்லுல கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ, என் பொண்டாட்டி கூட வெளியே போனதான் சொன்னியா? நான் கூட என்னை பத்தி பொய் சொல்றியோன்னு பயந்துட்டேம்மா. ஏமா நந்தினி, நான் கூட என் பையன் வேற ஒரு பொண்ணோட சுத்துறான்னு நினைச்சேன். மாமா வேண்டாம். இல்ல மருமகளே, சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த பையன் சுத்தினாலும் சுத்திருப்பாமா. தேவையில்லாம பேசி குடும்பத்துல சண்டை முட்டி விடாதீங்க. அதுக்கு இல்லமா நான் சொல்ல. அக்கா 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 சண்டை போடாதீங்க. எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறீங்க? 2 பேரையும் வர வைக்க தான் நான் அப்படி பண்ணேன். ஐயோ நந்தினி,
உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. நீ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், எப்ப பார்த்தாலும் அந்த பாலிசி போடு இந்த பாலிசி போடுன்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்ப. அதனாலதான் உன்னை பார்த்த உடனே நாங்க ஓடி போய் ஒளிய வேண்டியதா இருக்கு. என்ன அங்கிள், நான் உங்ககிட்ட கடனா கேட்க வந்தேன், எதுக்கு நீங்க ஒளிஞ்சுக்கணும்? இப்ப நான் உங்களை பார்க்க வந்தது உங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் தானே? அது புரியுதுமா. நான் வேலை செய்யற கம்பெனி இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு வர்ற வருமானத்துல வீட்டு லோனு, பைக் லோனு, பசங்க படிப்பு செலவு, வீட்டு மளிகை செலவுன்னு இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்குல்ல. இதுல எங்க இருந்து நான் இன்சூரன்ஸ் போட முடியும் சொல்லு? அங்கிள், நான் உங்களை இன்சூரன்ஸ் போட சொல்றதே இப்ப நீங்க சொன்ன செலவு இது எல்லாத்தையும் நீங்க இருக்கிற வரைக்கும் தான் கட்டுவீங்க. இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா இந்த செலவை யார் செய்வா? சரிம்மா, எவ்வளவு கமிஷன் சொல்லு, கொடுத்துட்றான். எங்களை தொல்லை பண்ணாத. கமிஷனுக்கு ஆசைப்பட்டிருந்தா இன்னொரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பேன். இன்சூரன்ஸ் பத்தி பேசும்போது முதல்ல உனக்கு எவ்வளவு கமிஷன் வருதுன்னு கேட்டீங்கல்ல, இதனால உங்களுக்கு என்ன பயன்னு முதல்ல கேளுங்க. அது தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே பாலிசி எடுப்பீங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரையும் சேர்த்து எடுக்க சொல்லுவீங்க. இன்சூரன்ஸ்ங்கிறது பிசினஸ் இல்ல, இன்வால்வ்மெண்ட். உங்க ஃபேமிலி மேல இருக்கிற இன்வால்வ்மெண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ அம்மாடி போதும்மா, விட்டா ரம்ப மாதிரி அறுத்துக்கிட்டே இருப்ப. இப்ப என்ன உனக்கு பாலிசி போடணும் அவ்வளவுதானே? கொடு, எடு, முதல்ல எடு. இதுல சைன் மட்டும் பண்ணா போதும், மத்ததெல்லாம் நானே ஃபில் பண்ணிக்கிறேன். போடுங்க. இந்தாம்மா. தேங்க்ஸ் அங்கிள். அம்மாடி, எப்படியோ என் வீட்டுக்காரர பாலிசி போட வச்சுட்ட. நீ பெரிய கில்லாடிமா. அக்கா, இவர் மட்டும் இல்ல, இவர் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் பாலிசி எடுக்க வைக்க போறேன். அம்மா, நாளைக்கு. நாளைக்கே வா. ஆமா மாமா, நாளைக்கு தான். நாளைக்கு நான் உங்க ஆபீஸ்க்கு வர போறேன். வரேன். அம்மா நந்தினி, நந்தினி இந்தா உன்னோட ஸ்கூட்டி ரெடி ஆயிருச்சு, ஓ எடுத்துட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, வரேன்க்கா. போயிட்டு வாம்மா. எப்படியோ வந்தா பாலிசி போட சொல்லி காரியத்தை சாதிச்சுக்கிட்டா. மேடம். ஹாய் சக்தி, how are you? ஃபைன் மேடம். என்ன சக்தி, இன்னைக்கு நீ வந்திருக்க? வழக்கமா வர கேஷியர் வரலையா? அவனுக்கு கல்யாணம், ஊருக்கு போயிருக்கான். சக்தி, நீ வந்தது ஒரு வகையில நல்லதா போச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆண்டி, ஏன் கோவப்படுற? என் தங்கச்சி பொண்ணுக்கு உன்ன மாதிரி ஒரு பொறுப்பான பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே கல்யாணம் தான். கல்யாண பேச்சு பேசுறதுக்கு இதுதான் இடமா? காலையில வெறுப்பேத்தாம வேலையை பாருங்க மேடம். முக்கியமான விஷயத்த ஃப்ரீயா பேச விடுறாங்களா? இதுக்குதான் உன் வீட்டுக்கு வந்து ஃப்ரீயா பேசலான்னு பார்த்தா நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. நாளைக்கு சண்டே, சம்பந்தம் பேச உங்க வீட்டுக்கு வரட்டுமா? மேடம் முதல்ல கேஷ் கொடுங்க மேடம், நான் கிளம்பணும். சக்தி சார், இன்னும் அங்க என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க போற வரைக்கும் லைன் ஸ்பீடா போயிட்டு இருந்துச்சு. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் கேஷ் வாங்கிட்டு போயிடுறேன் சார். மேடம் இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா பிரச்சனை ஆயிரும். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சத்தம் போடுறாங்க. சீக்கிரம் கேஷ் கொடுங்க மேடம். சூப்பர் பொண்ணு, சொந்த வீடு ரெண்டுமே உனக்காக வெயிட்டிங்ல இருக்கு. யோசிச்சு உன் முடிவை சொல்லு, ஓகே பண்ணிடலாம். என்ன சொல்ற சக்தி? தள்ளுப்பா மேடம், நாங்க ரொம்ப நேரமா வெயிட்டிங்க. சீக்கிரமா அவரை அனுப்பிச்சு விடுங்க மேடம். அக்கவுண்ட்ஸ் பார்த்து கேஷ் கொடுக்கறதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? எங்களுக்கு வேற வேலை வெட்டி கிடையாதா? டியூட்டி டைம்ல குடும்ப கதையெல்லாம் பேசிக்கிட்டு. எம்எஸ்சி அக்ரி படிச்ச என்ன கேஷியர் ஆகிட்டான வினோத். இனிமே இந்த பேங்க் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. சக்தி, சக்தி இந்த தேங்க்ஸ். இனிமே நீயே பேங்க்குக்கு வா. என் தங்கச்சி பொண்ணை பத்தி உன்கிட்ட நிறைய பேசணும். ஆண்டி, ஒரு பொண்ணை பார்த்த உடனே மனசுல மின்னல் அடிக்கணும். அவதான் உலகமா தெரியணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன். வரேன். சாவுகராக்கி வந்து கொடுங்க. ஹலோ, சக்தி தான் சார் பேசுறேன். சாரி சார், எனக்கு பேங்க்குக்கு கேஷ் எடுக்க நான் போக வேண்டியதா ஆயிடுச்சு. அதனால தான் வர முடியல. இல்ல நாளைக்கு கண்டிப்பா வரேன் சார். ஓகே. பேக். ஏய் நில்லு, பேக். ஏய் சார்
சார். பேக்க திருடிட்டு ஓடுறா சார். பேக்க திருடிட்டு ஓடுறா. வாங்க, புடி, வாங்க. ஏய் ஏய் நில்லு. ஏய் நில்லு. ஓடாத நில்லு. இது என்னோட பேக். ஏய் ஹலோ 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 ஏய் ஏய் இருங்க என்னாச்சு இருங்க என்னாச்சு கேக்குறல ஏன் பேக் என்னோட பேக்குங்க என்னோட பணம் இவங்களோட ஏன் கேஷ் இருக்குங்க இதுல. ஐயோ நான் இப்பதான் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரேன் பார்த்துட்டு புடுங்க வரேன். உன்னோட பணமா விடு. பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனா இந்த நந்தினி முதல்ல வந்து நிப்பா. நீங்க ஓடுங்க. ஏய் பேக் ஏய் நீங்க போங்க சீக்கிரம் விடுங்க. ஏய் ஏய் அடுத்தவங்க யாராவது வந்து உதவின்னு கேட்டா மறக்காம செய்யணும். ப்ராமிஸ் ப்ராமிஸ் ப்ராமிஸ். உன்னை விடவே மாட்டேன். அவங்க பண்றது அவங்க எடுத்துட்டு போறாங்க. உனக்கு என்னையா? என்ன விடுங்க. பேக் எடுத்துட்டு ஓடுறாங்க. அவங்க பேக் அவங்க எடுத்துட்டு போறாங்க. விடுங்க. கொஞ்சம் வேகமா போங்க. சீக்கிரம் போறா. விடுங்க. ஐயோ என் கேஷ். என் கேஷ். பொம்பளையோட பணத்தை போய் திருடுற வெக்கமா இல்ல? ஏய் சீ. அடி பாவி, பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்து அதை திருடிக்கிட்டு கொடுத்துட்டியே. உனக்குலாம் அறிவு இருக்கா லூசே? என்ன தம்பி பணத்தை பறி கொடுத்துட்டீங்களா? ஓடி போயிட்டாளா? இது யாரு அவளோட பார்ட்னரா? சார் சார் இல்ல சார். ஆ. இவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ? உங்க பணத்தை தான் அவ திருடிட்டு போயிட்டாளா? அறிவு கட்டவளே, கஷ்டப்பட்டு அவளை தொடர்த்தி எப்படியோ பேக புடுங்குற நேரத்துல பேக அவகிட்ட கொடுத்து அமிச்சிட்ட. இதுல அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய சொல்லி ப்ராமிஸ் வர வாங்குற லூசா நீ முட்டாள். சாரி சார் சாரி. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட போய் பேக். இது கூட குறைச்சல் இல்ல. சாரி சார். இவள்ட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம் தம்பி. சார் 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 அப்படிலாம் பேசாதீங்க சார். என்ன விட்டுங்க சார் ப்ளீஸ் சார். உணர்ச்சி வசப்பட்டு சார் சார் ப்ளீஸ் சார். இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க தம்பி. பேசாம போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. சார் என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் எப்படி பேசுறது? சார் சார் ப்ளீஸ் சார். சார் நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். வாங்கய்யா, ஆம்பளை தான் திருடிட்டு இருந்தானுங்க. சொல்லையா 2 லட்சம் ரூபாய் போச்சு. ஆபீஸ்ல கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? ஓங்கி அடிச்சனா. இதுல வேற டயலாக். யாராவது பொண்ணு ஹெல்ப் பண்ண வந்து கேட்டா உடனே வந்து நிப்பாலாம். லூசா நீ? அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் பண்ணிருக்க? ஐயோ என்ன சொல்லுவேன் ஆபீஸ்ல? என்ன பண்ணிட்டு இருக்க? சார் நான் ஒரு எல்ஐசி ஏஜென்சி சார். இப்ப நான் உன்கிட்ட பாலிசி பண்ணுமா? அதெல்லாம் இல்ல சார். சார் என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுறாதீங்க சார். சார் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இது உண்மை சார். ப்ராமிஸ் சார். சார் என்னால தானே உங்க பணம் போச்சு. அந்த 2 லட்சத்தை நானே கொடுத்துறேன் சார். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். கொடுங்க கொடுங்க. அது நான் என் சித்தப்பா வீட்டுல தான் சார் இருக்கேன். மொத்தமா என்னால 2 லட்சம் கொடுக்க முடியாது. மாசம் மாசம் வேணா 10,000 ரூபாய் கொடுத்துறேன் சார். அது சரி, நல்லா இருக்கு கதை. நீங்க மாசம் மாசம் 10,000 ரூபாய் கொடுப்பீங்க. நான் ஆபீஸ்ல என்ன சொல்றது அத சொல்லுங்க. என்னால மாசம் அவ்வளவுதான் சார் கொடுக்க முடியும் சார். ஆனா சொன்ன டைம்க்கு கொடுத்துருவேன் சார். ப்ராமிஸ் சார். என்ன நம்புங்க சார். சார் இந்த கார்டுல என்னோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் இருக்கு. நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன் சார். உங்க பணத்தை கொடுத்துருவேன் சார். பணத்தை கொடுத்துருவேன் சார். நம்புங்க சார். கார்டு உண்மையானது தானே? உண்மையான கார்டு தான். உன் பேர் என்ன? நந்தினி. கண்டிப்பா நான் பணத்தை கொடுத்துருவேன் சார்.
பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். ஆனா அதுக்கப்புறம் அதே அடி அதே வலி. உன்னை 2 அடி அடிக்காம விட மாட்டேன். அறிவு கட்டவளே, கஷ்டப்பட்டு அவளை தொடர்த்து எப்படியோ பேக புடுங்குற நேரத்துல பேக அவகிட்ட கொடுத்து அமிச்சிட்ட. இதுல அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய சொல்லி ப்ராமிஸ் வர வாங்குற. லூசா நீ? முட்டாள் முட்டாள்.